வணக்கம், வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன். இன்றைக்கி ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்கலாம். மொறு காரசாரமாக இருக்கிற மாதிரி நெத்திலி மீன் ஃப்ரை பார்க்கலாம். இதனோட டேஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி ஃப்ரை பண்ணுறோன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்த்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 கிலோ அளவுக்கு நெத்திலி மீன் வாங்கினேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்த பிறகு இந்த அளவுக்கு கிடச்சிருக்குது. ஒரு 3/4 கிலோலேருந்து 800 கிராம் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மீனை நல்லா உப்பெல்லாம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து க்ளீனாக வச்சுக்கலாம். நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்த பிறகு இதில் இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். நான் இந்த மீடியம் சைஸ் ஸ்பூனு தாங்க எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் நம்ம மிளகாய் பொடி மற்ற சாமான்கள்லாம் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கலாம். இந்த தனியா பொடியிலேயே மிளகு சீரகமெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறேன், அதனால் தனியாக சேர்க்க வேண்டாம். அப்படி நீங்கள் சேர்க்கலைன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நல்லா முறுமுறுன்னு வர்றதுக்காக 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து விட்டுருவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 1/2 மூடி பழத்தை பிழிஞ்சு எடுத்தோம்னா இந்த அளவுக்கு வரும், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சமையல் எண்ணெய் சேர்த்துடலாம். இந்த எண்ணெயெல்லாம் சேர்க்கும்போது உங்களுக்கு மசாலா உதிராமல் நல்லா கிறிஸ்பியாக நல்லா கிடைக்கும். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு திக்கான பேஸ்ட் அளவுக்கு கலந்து விட்டுறலாம். ரொம்பவும் தண்ணியாக இருந்ததுன்னா உங்களுக்கு மீனில் இந்த மசாலா ஒட்டாது, தனியாக உதிர்ந்து வந்துடும். அதனால் இந்த அளவுக்கு திக்காக கரைச்ச பிறகு இதில் மீன்களை போட்டு நல்லா பெசரி எடுத்துருவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசாலாலாம் சேர்த்துருவோம். இப்போ நான் மொத்த மீனையும் போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ எல்லா மீனையும் மசாலாவில் சேர்த்தாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கு மேலே நம்ம கார்ன்ஃப்ளவர்லாம் சேர்த்தோம்னா மாவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், மீனோட மொறுமொறுப்பு தன்மை கம்மியாயிடும். இந்த மாதிரி செய்தோம்னா நல்லா ஆறி வந்தால் கூட மீன் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது நல்லா ஒரு 1/2 hour நல்லா அப்படியே ஊறட்டும், மூடி போட்டுடுவோம். 1 hour ஊறினா கூட பரவாயில்லைங்க. நல்லா ஒரு 1 hour வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மீன் ஃப்ரை பண்ணிடலாம். நெத்திலி மீனை எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனை இந்த மாதிரி ஒன்றுன்னா போட்டுக்குவோம். ரொம்பவே அருமையாக இருக்குங்க இந்த மீன் வறுவல் சாப்பிட்றதுக்கு. நம்ம எவ்வளோ தான் பெரிய மீன்களை சாப்பிட்டாலும் இந்த நெத்திலி மீன் சாப்பிடும்போது இருக்கிற டேஸ்ட்டு ஒரு அலாதியான டேஸ்ட்டு தான். கொஞ்சம் இந்த பபுல்லாம் அடங்கின பிறகு எல்லா மீனையும் நம்ம திருப்பி போட்டு விட்டுறலாம். நம்ம போட்ட உடனே எடுத்தோம்னா கண்டிப்பாக மீன் உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டுடுங்க. இந்த மீன் நல்லா சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கெலாம் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ உங்களுக்கு நெத்திலி மீன் அதிகமாக மார்க்கெட்டில் கிடைக்குது, அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க நெத்திலி மீன் ஃப்ரை. அவ்வளவுதான், பாருங்கள், கொஞ்சம் கூட மசாலாவே உதிராமல் நல்ல ஒரு மொறுன்னு நெத்திலி மீன் ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருந்தால் தாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா ஆறி வந்தால் கூட மொறுமொறுப்பு தன்மை குறையாமல் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். அவ்வளவுதாங்க. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.